ஒர்க் அவுட் தான். நாளைக்கு என்ன கண்டென்ட்னா பேக் ஒர்க் அவுட் தான். ஸோ பேக் ஒர்க் அவுட்டுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. நீ உடம்பு வந்து ஒழுங்காக இருக்கணும்னு நினச்சனா 1 ஷோல்டர் நல்லா இருக்கணும், 2 பேக் நல்லா இருக்கணும், 3 உன் கால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு 3 விஷயத்த எவனுமே ஒழுங்காக செய்ய மாட்டான். ஷோல்டர் ஒர்க் அவுட்டு நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை அதிகமாக. பேக் ஒர்க் அவுட்டும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியாது. லெக் ஒர்க் அவுட் சுத்தமாக செஞ்சதே கிடையாது. 4வது 5வது 10வது 15வது இடத்துல தான் உனக்கு வந்து 6 பேக் வைக்கிறதே வரும். ஏன்னா 6 பேக்குன்றது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, மெயின்டைன் பண்ணணும். நீ மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் இதில் விஷயமாகவே இருக்கும் 6 பேக்ஸ்ன்றது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைசப் ஒர்க் அவுட் மட்டும்தான். எனக்கு அவ்வளோ பெருசாலாம் பைசப் இருக்கான்னு எனக்கே தெரியல. பட் ஏதோ கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு பைசப் இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான். இப்போ இந்த கையை நீ பார்த்தனா இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. 2 விஷயமா 3 விஷயமானு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சது 2 விஷயம். ஒன்று இந்த சைடு இருக்கிறது, இன்னொன்று 3 விஷயம். அப்படி பார்த்தோன்னா 1 2 3 இந்த 3 விஷயத்த நீ பெருசாக்குறதுக்கு ஒரு ஒர்க் அவுட் போதும், 2 ஒர்க் அவுட் போதும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆரம்பிக்கலாம். நீ ஸ்டார்டிங்கில் கட் ஆன் பண்ணிட்டியா? ஸோ இது வந்து ஒர்க் அவுட் பிகினர்ஸுக்குன்றதுனால 2 செங்கல், ஒரு கல் நான் 10 ரூபாய்க்குமா 20 ரூபா, பக்கத்து வீட்டு கல் மண்ணு தூக்கின்னு வந்து வச்சுக்கோ. ரொம்ப ஈஸி. 2 கல்லை வச்சுக்கிற, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தூக்கிறது இறக்குறது, அவ்வளோதான் பைசப் ஒர்க் அவுட்டு. பட் இந்த கை வந்து இப்படி வச்சுக்கிட்டு நீ தூக்கணும். இந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கெல்லாம் வந்து வலி எடுத்துக்கும். அதனால் கையை இப்படி வச்சிடக்கூடாது. இப்படி வச்சு நீ தூக்கணும்னா இங்கே இருக்குல்ல, இந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு நீ கையை இப்படி தூக்கும் போது இந்த இடம் ஃபுல்லாக வலிக்கும். ஸோ கையை வந்து உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேரான பொசிஷனில் வச்சு நீ கையை மேலே தூக்கி இறக்க வேண்டியதான். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த இடம் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். இப்படி பண்ணுறதுனால இந்த ஒரு இது நீ இப்படி பண்ணுறியா அந்த இடத்துல வந்து இதுவாகும். அந்த மாதிரி பைசப் வந்து அர்னால்டுக்கு நீ பார்த்தனா, அர்னால்டுக்கு பார்க்கும்போது இந்த இடம் வந்து பெருசாக இப்படி வரும். அதே இப்போ கிறிஸ் பம்ஸ்டெட் இப்போ இருக்கான்ல, அந்த பையலுக்கு பார்த்தோன்னா எனக்கு எப்படி இருக்கோ இதே தான் இருக்கும். அவன் ஜீனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் உடம்பு அமைப்பு இருக்கும். நீ அதை வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஊசி போட்டு ஏற்றலான்னு பார்த்தோன்னா செட்டே ஆகாது. உனக்கு எந்த ஜீன் அமைஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னோட பாடி கண்டிஷன் இருக்கும். அவன் உடம்பு அப்படி இருக்கு, இவன் உடம்பு இப்படி இருக்குன்னு நீ யோசிச்சுன்னா உன்னால் பழைக்க முடியாது. அது மட்டும்தான் நான் சொல்கிறது. ஸோ சென்டர் இது. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு நேராக பண்ண வேண்டியதான். இப்போது இந்த மாதிரி நீ வந்து நேராக பண்ணுறதுனால என்ன ஆகுனா இந்த சைடு வந்து ஃபுல்லாக தெரியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நீ வந்து ஹாஃப் ஹேண்ட் போட்டனா இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஓரளவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தெரியறது தான் அந்த ஒரு ஒர்க் அவுட் தான். இந்த சைடு இப்படி நேராக வச்சுக்கிட்டு இப்படி தூக்கணும். இதுக்கும் ஏற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகிறது. ஸோ அதுதான் இந்த ஒரு 3 விஷயம். 1 2 3 இந்த ஒரு 3 விஷயத்த வச்சுட்டு தான் பைசப் ஒர்க் அவுட் பண்ண போகிறது. ஸோ பிகினர்ஸுக்கு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகிறவன், ஹோமில் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவன், அவனுக்காக வேணும்னா 4 எக்ஸசைஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்துக்கோ, புரிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ, அதுக்கேற்ற மாதிரி அறிஞ்சிக்கோ. அவ்வளோதான். இப்போ நார்மலாக இது எத்தனை கிலோ இருக்கும்? இது வந்து ஒரு 3 கிலோ. இந்த சிமெண்ட்டில் இருக்கிறது 3 கிலோனா இது 2 இது 2 5 7 இது ஒரு 7 14 கிலோ. இந்த ராடு 1 கிலோன்னு வச்சுக்கிட்டா 15 கிலோ. இந்த 15 கிலோவை தூக்க வேண்டியதான். தூக்கினா சென்ட்ரு பைசப்பு. இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு 10 முடிச்சிடணும். இதை வந்து மொதல் செட்டுன்னு வச்சேன்னா நெக்ஸ்ட் இது அடுத்த வெயிட் நீ வச்சுருப்ப. வச்சுட்டு அடுத்த செட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வீடியோ தெரியுதுல்ல, கல்லுக்கு தெரியுதா? இந்த பெரிய கல்லை வச்சுக்கிட்டு நீ பண்ணேன்னு தான். இதை நான் ஒரு 1.5 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். பைசப் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். ஸோ இதை வச்சு நான் ஒரு செட்டு பண்ணிட்டேன்னா இந்த செட்டை நான் கீழே இறக்கிட்டு நில்லு. அடுத்த செட்டு இதை வச்சே பண்ணுவேன். எப்படின்னா பண்ணதையே வச்சு மறுபடியும் பண்ண மாட்டேன். ஸோ ஆப்போசிட்டில் அடுத்த பைசப் ஒர்க் அவுட்காக அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து
கையில் இருந்து நரம்பு வரும் அது இதுன்னு நான் வருஷம் பண்ணுறேன். எனக்கே ஒரு நரம்பு வந்து எட்டி பார்க்க மாட்டுது. ஏதோ ஒரு ஓரமாக இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு நரம்பு தெரியும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்பல் முடிச்சுட்டு டம்பிள்ஸ் தான். இது வேறு வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணது அந்த பார்பல் வந்து பண்ணது செட்டு. 2 வந்து அதே விஷயம் பெரிய கல்லை வச்சு பண்ணுறது 2வது செட்டு. இது வந்து 3வது செட்டு. இந்த மாதிரி நீ வந்து 3 செட்டு நிறையா மாற்றி வெயிட்டில் பண்ணணும். அப்போ தான் உன்னோட பைசப் வந்து பெருசாகும். இந்த மாதிரி வேரியேஷனும் இந்த மாதிரி ஒரு வேரியேஷனுக்காக தான் வீடியோ போடுறது. பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம பசங்க குரூப்பில் இருப்பானுங்க, அந்த பசங்களுக்கு அனுப்பிச்சி விட்ரு. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பிச்சி விட்ரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பைசப் ஒர்க் அவுட் தான். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுன்றதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோவாக பண்ணலான்றது செஞ்சது தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு வீடியோவுக்காக பைசப் ஒர்க் அவுட் இந்த சைடு திருப்பு. அவங்களுக்கு ஏற்ற ஒரு பைசப் ஒர்க் அவுட் தான். அந்த சைடு வச்சா கண்ணு தெரியாது. ப்ளீஸ் கொஞ்சமாவது சாதா அந்த சைடு தெரிஞ்சால் தானே இவன் செய்கிறான் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்காக தான் லைட்டு பக்கம் வந்து நின்று ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்ச ஷோல்டர் ஒர்க் அவுட்டையோ இல்லை டயட் பிளானையோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு. இதுக்கான வீடியோஸ் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.